இப்போ வெல்கம் டு ரோஹினி டிசைனர்ஸ். உங்களை ரோஹினி டிசைனருக்கு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கர்ச்சீப் தைக்கிறது எப்படின்னு பார்க்க போறோம். அதுக்கு நான் வந்து பேப்பர்ல வெட்டி அப்படிலாம் சொல்லி தரல. டைரக்டா கிளாத்ல எப்படி வெட்டுறதுங்கிறத சொல்லி தர போறேன். நமக்கு வந்து 10 இன்ச்சுக்கு கர்ச்சீப் வேணும். ஸோ எக்ஸ்ட்ரா 2 இன்ச் சீம் அலவன்ஸ்லாம் வச்சு நம்ம 2 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சு கிளாத் வெட்டிக்க போறோம். ஸோ கிளாத் எடுத்துட்டு 10 இன்ச் இந்த இருக்கு. 10னா அதுல இருந்து 2 இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணி துணியை நல்லா விரிச்சு போட்டுக்கோங்க. அதுல இருந்து நீங்க மார்க் பண்ணிக்கோங்க. டுவெல் இன்ச்ல ஒரு மார்க், 4 இந்த பக்கத்துல இருந்து அந்த பக்கம், அங்க இருந்து நான் 3 சைட்ல இருந்தும் மார்க் பண்ணிட்டு இங்க இருந்து இது 12 இருக்குதுன்னு பார்த்துட்டு நானு மார்க் பண்ணிக்கிட்டேன். ஸோ அதை கரெக்டா ஸ்ட்ரைட்டா வர்றதுக்கு கோடு கூட போட்டுக்கோங்க. நீங்க ஃபர்ஸ்ட் டைமா வெட்டுறதுனால கோடும் போட்டுக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி எல் ஸ்கேல் எதுக்குன்னா துணி வந்து கோணலா போகாம எட்ஜ் எல்லாம் கரெக்டா நமக்கு கிடைக்கிறதுக்காக தான் இந்த எல் ஸ்கேலு. இப்ப எனக்கு வந்து இந்த 2 சைடும் எனக்கு கார்னரா இருக்கிறதுனால இந்த 2 சைடுக்கு மட்டும் கோடு போட்டுருக்கேன். கோடு போட்டுட்டு சிசர் எப்படி வெட்டணுங்கிறத நேற்று நான் சொல்லி கொடுத்தேன். ஏற்கனவே இருக்க கிளாஸ்ல இப்போ அதை வச்சு நல்லா வெட்டிக்கோங்க. நீங்க நமக்கு ஒரு 1/2 இன்ச், ஏன்னா நம்ம 2 இன்ச் விட்டுருக்கோம். இந்த பக்கம் 1 இன்ச் மடிச்சு தைக்க போறோம், அந்த பக்கம் 1 இன்ச் மடிச்சு தைக்க போறோம். ஸோ 1 இன்ச் மார்க் பண்ணிக்கிற 1 இன்ச்சா மார்க் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 இன்ச் ஒரு புள்ளி, ஒரு 1/2 இன்ச், அங்கனே ஒரு 1 இன்ச், இப்போ ஃபர்ஸ்ட் மடி வந்து அந்த 1/2 இன்ச் மடி மடிச்சு இந்த 1 இன்ச் வரைக்கும் அந்த இது, அப்ப அதை அப்படியே நம்ம ஃபோல்ட் பண்ணி மடிச்சிடணும். பார்த்தீங்களா? இந்த இது வந்து இந்த இடத்துல ஃபோல்டிங் வரணும். ஸோ இந்த இது ஒரு மடி மடிக்கிறது இந்த 1 இன்ச் அது ஃபோல்ட் பண்ணணும். ஸோ ஃபுல்லாக கடைசி வரைக்கும் மடிச்சிடாம கொஞ்சம் கொஞ்சமா ஃபுல்லாக மடிச்சிடாம கொஞ்சம் கொஞ்சமா மடிச்சு, சரிங்களா? ஃபுல்லாக மடிச்சிடாம கொஞ்சம் கொஞ்சமா மடிச்சு நல்லா அமுக்கி நல்லா நகத்தை வச்சு நல்லா பதிச்சு விட்டுக்கோங்க. பதிச்சு விட்டுட்டு தையப்படுங்க. இப்ப ஆரம்பிச்ச இடத்துல இங்க வந்து நம்ம பேக் ஸ்டிச் போட வேண்டாம், ஏன்னா அங்க முடியும். இப்ப இங்கேயும் அதே மாதிரி இந்த பாத்தீங்கன்னா 2 மாதிரி அந்த இடம். ஸோ ஃபர்ஸ்ட் தைக்கும் போது ரெண்டையுமே பேக் ஸ்டிச் போட வேண்டாம். இப்ப அதே மாதிரி இந்த பக்கமும் 1/2 இன்ச் ஒரு மடிக்கிறீங்க, அடுத்து ஒரு 1/2 இன்ச் மடிச்சிடுறோம். சுத்தியில நீங்க மார்க் பண்ணிக்கோங்க. சரியா? இப்ப இந்த இடத்துல வந்து நம்ம பேக் ஸ்டிச் போடணும். பேக் ஸ்டிச்ல ஸோ இங்க இருந்து திரும்ப அந்த 1/2 இன்ச் ஒன்று மடிச்சிருக்கேன். நல்ல நெகத்தால ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்ல இந்த கார்னர்ல தான் ஸ்டிச் போடணும். இந்த எட்ஜில் போட்டாதான் துணி பிரிஞ்சு வராது, தூக்கிக்கிட்டு வராது. இப்ப இந்த முடிகிற இடத்துல பேக் ஸ்டிச் வேண்டாம். இப்ப திரும்ப ஒரு 1/2 இன்ச்சு, இன்னொரு 1/2 இன்ச், 1 இன்ச் மடிச்சு தைச்சுக்கிட்டோம். பேக் ஸ்டிச் இந்த இடத்துல போடணும். நல்ல 1/2 இன்ச் மடிச்சுட்டு அமைக்கி விட்டுக்கோங்க.
இங்கே பேக் ஸ்டிச் போட்டேன், இங்கே பேக் ஸ்டிச் போட்டிருக்கேன். இப்போ அதே மாதிரி லாஸ்ட் பக்கம் 4வது ஃபோர்த் சைட் 1/2 இன்ச் மடிச்சுக்கோங்க. 1/2 இன்ச் மடிச்சுக்கிறேன். இப்போ இந்த எட்ஜஸ் எல்லாம் என்ன பண்ணணும்னா மேலே ஏற்றி இந்த மாதிரி வச்சிடக்கூடாது. நல்லா கரெக்டாக இந்த 4 எட்ஜும் ஒன்று போல இருக்கிற மாதிரி வச்சா தான் கீழேயும் உங்களுக்கு எப்படி வரும், கரெக்டாக வரும். 1/2 இன்ச் 2 தடவை மடிச்சுக்கோங்க, எல்லாமே பிடிச்சிக்கோங்க. இப்போ என்ன பண்ணணும், நம்ம எங்கேயுமே கம்பல்சரி இப்போ இது இந்த பக்கத்தில் லைட்டாக போட்டுக்கிட்டு பேக் ஸ்டிச் போட்டுட்டு பாருங்க இவ்வளோ தூரம் தான் பிடிச்சிருக்கேன். திரும்பியும் என்ன செய்யுங்க, பிடிச்சி 1/2 இன்ச் 2 1 இன்ச் பிடிச்சிக்கோ. சரிங்களா, இது 4வது சைடு ஃபுல்லாக ஃபைனலில் முடியும் போது இங்கேயும் பேக் ஸ்டிச் போட்டுருங்க. ஓகேங்களா, 4 பக்கமும் இது போட்டு முடிச்சாச்சு. இன்னொரு துணியில 1/4 இன்ச் சும்மா இது வந்து 1/2 இன்ச் மடிச்சு வச்சிருக்கோம்ல, சின்னதா ஃபோல்ட் பண்ணி 1/4 இன்ச், அதாவது அது என்ன ப்ராக்டிஸ் ஆக வரும். 1/4 இன்ச் இப்போ 1/2 இன்ச் 1/2 இன்ச் மடிச்சிருக்கோம், அது 1/4 இன்ச் 1/4 இன்ச் மடிச்சு தைச்சு அதுக்கு எப்படி இருக்குங்கிறதையும் காட்டுறேன் பாருங்க. நம்மளுக்கு வந்து ஸ்டிச்சிங் வந்து பழசு எல்லாத்தையும் நல்லா கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க. இன்னைக்கு இது கர்ச்சிப்பு ஸ்டிச்சிங் அளவு வந்து எப்படிங்கிறத நான் இப்போ அதுக்கு ஒரு அதையும் சொல்றேன். ஏன்னா நம்ம வந்து சும்மா இப்போ ஓரலா 12 இன்ச் 12 இன்ச்சுன்னு மட்டும் சொன்னேன். ஒரு நோட் எடுத்துட்டு அதுல வரைஞ்சதையும் உங்களுக்கு அந்த டீட்டெயிலும் இருக்கும். அதையும் சேர்த்து பார்த்துக்கோங்க. இதே போலயே நீங்களும் எழுதி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். 1/4 இன்ச் 1/4 இன்ச்சா மடிச்சுக்கிறோம். ஃபர்ஸ்ட் தைச்சது 1/2 இன்ச் 1/2 இன்ச்சா மடிச்சோம். இப்போ 1/4 இன்ச் 1/4 இன்ச்சா மடிச்சு தைச்சுக்கிறோம். அவ்வளோதான். அப்படியே கார்னர்லேயே ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. இப்படி இந்த அளவுக்கு தான் வந்து சாரீக்கெலாம் வந்து ஓரம் அடிப்போம். ஏன்னா 1/2 இன்ச் 1/2 இன்ச்லாம் மடித்து தைக்கக்கூடாது. அதுக்கு வந்து 1/4 இன்ச் 1/4 இன்ச்சு தான் மடித்து தைக்கணும். இந்த மாதிரி தைக்கணும். பாருங்கள், சின்னதாக லாஸ்ட் மடிக்கும் போது பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் நல்லா ஈஸியாக தான் இருக்கும். நல்லா ப்ராக்டிஸ் மட்டும் பண்ணுங்கள். இதில் நான் ஒரு 2 கர்ச்சீப் தைச்சிருக்கேன். நீங்கள் ஒரு 10 கர்ச்சீப் சைஸுக்கு தைங்க. 1/4 இன்ச் மடித்து லாஸ்ட்டாக ஒரு 5 தைங்க. ஃபஸ்ட்டு ஒரு 5 1/2 இன்ச் 1/2 இன்ச்சாக தைச்சி தைங்க. தைச்சிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ப்ராக்டிஸ் பண்ண அடுத்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். நாளைக்கு கிளாஸில் வந்து நம்ம வந்து பில்லோ கவர் பார்ப்போம். அதுக்கு வந்து கரெக்டாக எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கணும், என்ன கிளாத் எடுக்கணும், எல்லா டீட்டெயிலையும் சொல்கிறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது எவ்வளோ பட்டையாக இருக்குது, இது பாருங்கள் எவ்வளோ அழகாக பொடியாக இருக்குது. இதில் தான் இதான் வித்தியாசம். ஸோ மேலே இருக்கிறது தான் ரொம்ப அழகாக இருக்கும். அந்தளவுக்கு தைச்சா தான் நீட் ஃபினிஷிங் கிடைக்கும். ஸோ ஸ்டிச் பண்ணி பாருங்கள். ஓகேவாப்பா, அடுத்து எப்படி மெஷர்மெண்ட்டுன்னு என்ன பார்க்க போறோம்னா ஹேண்ட் கர்ச்சீப் கைக்கூட் டைப்பா. இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு சதுர கிளாத் வேணும். ஆக்சுவலி வந்து ரெடி அளவு வந்து 10 இன்ச் நமக்கு. ஸோ அதில் வந்து ஸ்டிச்சிங்க்கு கீழ்ப்பக்கம் ஒரு 1 இன்ச், மேல் பக்கத்துக்கு 1 இன்ச்சுன்னு போட்டுருவோம். ஸோ அப்போனா 12 இன்ச். இது வந்து ஸ்கொயரான கர்ச்சீப் தான் நம்ம மோஸ்ட்லி இருக்கும். நீங்கள் நம்ம எப்படி வேணுமோ அந்த மாதிரி வரைஞ்சிக்கலாம். ஸோ எல்லா பக்கமும் பார்த்தீங்கன்னா 10+2 அப்படிங்கிற மாதிரி நான் கூட்டி 2 இன்ச் கூட்டி 12 இன்ச் வெட்டியிருப்பேன். வெட்டினா அது அதாவது உயரத்துல 12 இன்ச், இதுலயும் 2 இன்ச். இப்ப நம்ம வந்து இது நான் மடிச்சு தைக்கும் போது சொல்லியிருப்பேன் 1/4 இன்ச்னு மடிச்சு தைக்கணும். அது சொல்லி தருவேன் அந்நேரம். அதை பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு டயக்ராம் போட்டு வரைஞ்சி வச்சுக்கோங்க. இது வந்து இந்த சைடு இங்கேக்கு வந்து வேணா ஒரு இதாக வரைஞ்சி காட்டுறேன், பார்த்துக்கோங்க. நம்ம ஒரு சதுர கிளாத் எடுக்கிறோம். இப்போ நமக்கு வந்து இது ரெடி அளவு வந்து எவ்வளவு வேணும்னா வந்து உயரம் வந்து ரெடி அளவு வந்து 10 இன்ச் வேணும். நமக்கு கைக்குட்டை வந்து 10 இன்ச்சுக்கு வேணும். அப்போ 2 பக்கமும் ஸ்டிச்சிங்க்கு கீழே ஒரு 1 இன்ச், மேலே ஒரு 1 இன்ச்சு விட்டுவோம். அப்போ மொத்தம் 12 இன்ச்சு நமக்கு வெட்ட வேண்டியது வரும். உயரம் 12 இன்ச்சு வெட்டுறோம்.
அதே மாதிரி தான் அகலமும் 10 இன்ச் வேணும் ரெடி அளவு. அப்ப நம்ம இந்த பக்கம் ஸ்டிச்சிங்க்கு வந்து 1 இன்ச் விடுவோம். ஸோ மொத்தம் 12 இன்ச்சு. அப்ப இங்கேயும் 12 இன்ச்சுக்கு வெட்டணும். இப்ப நம்ம ஃபோல்ட் பண்ணி தைக்கும்போது அந்த டீட்டெயில் எல்லாம் நான் சொல்றேன். இந்த மாதிரி நம்ம சீம் அளவு நமக்கு இந்த உள்ள மார்க் பண்றேன் பார்த்தீங்களா? அதுதான் நமக்கு ரெடி அளவு. இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் வந்துன்னா எக்ஸ்ட்ரா தையலுக்கு நம்ம வெட்டது. அப்ப நம்ம வெட்டுறது எவ்வளோ உயரம் வெட்டுறோம்னா 12 இன்ச் வெட்டுவோம். மாட்டும்போது கைக்குத்தைக்கு இப்படிதான் வெட்டணும்ப்பா.